ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு மரித்த பொழுது அவர்களுக்காக மட்டுமல்ல, நமக்காகவும் மரித்தார். He died in our place as well. So யூதன் என்றும் இல்லை, முடிங்க பாப்போம், கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை. அப்ப எல்லாருக்கும் அவர் எல்லாமாக காணப்பட்டார். ஆகவே if he is the Lion of Judah, who are you today? அவர் யூதா கோத்திரத்து சிங்கமா இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இன்றைக்கு நானும் நீங்களும் யார்? Who are we today? If he is the lion, right? அருமையான ஒரு காரியம் இல்லையா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சிங்கத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஏன்னா சிங்கத்தை பார்க்கும்போது தெரியும் எங்களுக்கு இல்லையா, அதனுடைய ஒரு ராஜரீக தன்மை இல்லையா, அது இருக்குது அந்த சிங்கத்துக்கு. அதை பார்த்த உடனே தெரியும், அதனுடைய நடையும் அதனுடைய இல்லையா போக்கை நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அது ஒரு ராஜரிகமான ஒரு மிருகமாக காணப்படும். ஆகவே அதற்கு தன்னை ஒப்பிட்டார். ஒரு குரங்குக்கு ஒப்பிடலை தானே இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஏன்? அவர் தெரியும் எந்தெந்த காரியத்துக்கு எதை செய்ய வேணும் என்று சொல்லி. ஆகவே யூத ராஜ சிங்கத்துக்கு அவர் தன்னை ஒப்பாக சொன்னார். அப்படியானால் நாம் இன்றைக்கு யார்? அவர் சிங்கமாக இருப்பார் என்று சொன்னால், ஏசாயா 9:6 நாங்கள் வாசிக்கிறோம், நமக்கு ஒரு பாலகன் என்ன செய்தார்? பிறந்தார். அது பிறகு ஆமா, அவர் நாமம் ஓகே, சொல்லிக் கொண்டு போங்க. அதிசயமானவர், ஓகே. ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா. நல்லா கவனிங்க. Out of the 5 names, one is everlasting Father. Who is this Father? Who is it referring to? இது யாரை குறிக்கிறது இந்த Father? இப்பதான் சொன்னீங்க, அவர் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் நாமம்னு சொன்னீங்க. அப்ப யார் அது? அதே ஆண்டவராகிய இயேசுதான் நமக்கு நித்திய பிதா. அதனாலதான் நாம் அவரை ஏசப்பா என்று நாம கூப்பிடுகிறோம் இல்லையா? சில பேருக்கு ஏசப்பா அவரை அப்பாண்டு கூப்பிடுறதுக்கு யோசனையா இருக்குது இல்லையா? ஆனா வசனம் நமக்கு அப்படிதான் கற்றுக் கொடுக்குது. இயேசு நமக்கு ஒரு அப்பாவாக இந்த உலகத்துல வந்து பிறந்தார். ஓகே, அப்ப இவர் யார்? அப்பா சிங்கம் இல்லையா? Father lion. So who are we then? சிங்க குட்டி. யார் சொன்னது? சதீஷ். Yes, we are the young lions, right? நாங்க சிங்க குட்டிகள். அதனால தான் சங்கீதம் 34:10 பார்க்காம சொல்லுங்க. சங்கீதம் 34:10, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. பாத்தீங்களா? அப்ப நாங்க சிங்க குட்டிலே மேலானவர்கள். அது இங்கிலீஷ்ல போட்டுருக்குது, even the strong young lions. I don't know how that strong word come there, but that's what the English Bible says. அதாவது ஒரு நல்ல பலம் வாய்ந்த சிங்கக்குட்டி கூட பட்டினியால தாழ்ச்சியா இருக்குமாம். ஆனால் நாங்க தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்க கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது. ஆகவே நான் விசுவாசிக்கிறேன், நாங்க அவர் யூத ராஜ சிங்கம் என்று சொன்னால் நாங்க யூத ராஜ சிங்க குட்டிகள். யூத ராஜ சிங்க குட்டிகள். ஓகே. Oh yes, I think we must believe that, because that's what God is saying to us right today. அதத்தான் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு சொல்கிறார். So the moment we start to think who we are, then we know what we have to expect. நாங்க யார் என்று கண்டுபிடிச்சாதான், நாம யார் என்று நமக்கு தெரிஞ்சாதான் நாம் அதுக்கேற்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். என்னை பத்தி எனக்கு யாருன்னு தெரியாட்டி நான் எதிர்பார்க்கல, அது இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி தான் எதிர்பார்ப்பேன் இல்லையா? அப்பாகவே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், நீங்கள் சிங்கக்குட்டிகள், யூத ராஜ சிங்கக்குட்டிகள். ஆகவே நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க போகிறது. இப்போ நான் அந்த பிளஸிங்கை பற்றி I'm going to talk to you on a different day, because there's so much to see, the blessing that we have as young lions, right? ஒரு யூத ராஜ சிங்க குட்டிகள் என்ற முறையில் நாம் நிறைய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆனால் அதுக்கு நிறைய டைம் வேணும் எங்களுக்கு. So we are going to see that in a different time. So now what we are going to see is, now we are talking about the man of the Lord's favor இல்லையா? யூதா வந்து தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்ற ஒருவன் நான் சொல்கிறேன் இல்லையா? அதுக்கு காரணத்தை நாம் அறிய வேண்டும்.
ஏன் அவன் அனுக்கிரகம் பெற்ற ஒரு மனிதன்? Why is a man of the Lord's favor? ஏன் நாங்கள் அவனை ஒரு தேவ அனுக்கிரகம் பெற்ற மனிதனாக பார்க்கிறோம்? ஏன் அவனை மற்ற விதத்தில் நாம் பார்க்காமல் அவனை தேவ அனுக்கிரகம் பெற்ற ஒரு மனிதனாக பார்க்கிறோம்? காரணம் என்ன தெரியுமா? அவன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியே இல்லாத ஒருவனாக காணப்பட்டான். He was not deserving to be that kind of person. பாருங்க, அந்த சந்ததியில முதலாவதாக அவன் யூதா என்ற பெயரோடு கூட பிறந்தான். பிறகு அவனுக்கு ஒரு கோத்திரம் கொடுக்கப்பட்டது. ரைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் வாஸ் only Judah, இல்லையா? as a son of a father, right? But from him a generation came out, இல்லையா? ஒரு பெரிய யூத ஒரு கோத்திரம், a tribe of Judah ன்னு சொல்லி நாங்கள் சொல்றோம். கோத்திரமே உருவானது. அந்த கோத்திரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார். அப்பாகவே அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள அந்த கோத்திரத்திலே நாங்கள் பார்க்கிறோம் எப்படியாக சந்ததி சந்ததியாக. அப்ப நாங்கள் பார்க்கிறோம், இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வந்திருக்கு இல்லையா அந்த யூத கோத்திரம். ரைட்? அப்ப அந்த கோத்திரத்தினுடைய மகிமையை பாருங்க. So that name, that Judah, is such a precious name and a glorious name, இல்லையா? ஒரு மகிமைக்குரிய ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு பெயராக காணப்படுகிறது. காரணம் என்ன? அதுக்கு அவன் என்ன செய்தான்? அந்த நிலைமையை பெற்றுக்கொள்ள, அந்த உயர்வை பெற்றுக்கொள்ள, அந்த அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ள, what did he do to own that position? He did not do anything. அவன் ஒன்றுமே செய்யல. அவன் ஒன்றுமே செய்யல. இதுதான் தேவனுடைய அனுக்கிரகம். தேவனுடைய அனுக்கிரகத்தை பெறுறதுக்கு நம்முடைய கிரியைகள் போதாது. This is why I want to keep on saying this to you, so that you have hope in the first place. Anybody can have hope in the Lord. Because if God is going to depend on the works of the mankind, then there's no hope at all for anybody. Did you get that? நான் சொன்னதை கவனிச்சிங்களா? நம்முடைய சொந்த கிரியையினால தான் நாம் இந்த உலகத்தில் ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழலாம் என்று சொல்லுவோம் என்று சொன்னால், ஒருத்தருமே அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் எங்களுடைய கிரியைகள் போதாது. எங்களுடைய கிரியைகள் குறைவுள்ளது. எவ்வளவுதான் நீதிமானாக பரிசுத்தமானா இருந்தாலும், இல்லையா? அப்ப ஆகவே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய இடத்துல நான் கிரியைகளை நடப்பிக்க விட்டுவிடு. Let me do the works on your behalf, so that it will be a perfect work. அது ஒரு நிறைவும் பரிபூர்ணமான வேலையாயிருக்கும். ஆகவே இந்த யூதா கோத்திரம் இப்படியாக தெரிந்து கொள்ளப்படுறதுக்கு இந்த யூதாவும் சரி அவனுடைய கோத்திரமும் சரி எந்த நன்மையுமே செய்யவில்லை. But instead they did the other way about. அதாவது இந்த யூதா ஒரு பயங்கரமான பாவ வாழ்க்கை வாழ்ந்த ஒருவன். பாவ வாழ்க்கை வாழ்ந்த ஒருவன். அதனால தான் இவனை பற்றி நாங்கள் படிக்கிறது மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்ந்த இப்படிப்பட்ட கேடுகட்ட மக்களுக்கெல்லாம் நம்பிக்கை உண்டு என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த சம்பவங்களை நமக்கு பதிந்து தந்திருக்கிறார். ஏன்னா நாம கேட்போம் இல்லையா, இவங்களுக்கெல்லாம் எங்க வாழ்க்கை, இவ்வளவு பயங்கரமான பாவிகளா இருக்கிறார்களே, இவ்வளவு கேடுகட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களெல்லாம் எங்கே கடவுள் உயர்த்த போகிறாரு? கடவுளத்தில் இவர்களுக்கெல்லாம் என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை, I can give them life if only they come to me. அவ்வளோதான் அவங்க செய்ய வேண்டிய காரியம். Let them come and believe in me. என்னிடத்திலே நித்திய ஜீவன் உண்டு. என்னை விசுவாசித்து என்னிடத்தில் வருகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆகவே இவருடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டியது மிக முக்கியமான காரியமா இருக்கிறது. பட் பிஃபோர் we look at his life, I want you to look at his background. அவனுடைய பின்னணியை நான் பார்க்க விரும்புகிறேன். ஏன்னு சொல்லுமா, அதுவும் முக்கியம் நமக்கு, இல்லையா? This is the blessing of God for us. ஆண்டவர் வந்து இதை ஒன்றுமே பார்க்க மாட்டார். நம்முடைய ஆண்டவர் வந்து இந்த பின்னணியை பார்த்து நம்மளை நேசிக்கிறவர் அல்லவே அல்ல. அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறவர். அவரிடத்துல மட்டும்தான் அந்த நம்பிக்கையோடு கூட நாம போக முடியும்.